ஹாய் ஹலோ சினிமால வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலயே டியூனப்ல நாங்க பார்க்க போறது இப்படிக்கு காதல் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகிருக்கு. உங்களுக்கு தெரியும். அதாவது ஆஹா ஓடிடி தளத்துல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்த பார்த்தவங்க இல்லாம பார்க்காதவங்களும் இருப்பீங்க. இந்த பார்க்காதவங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க போய் அந்த படத்த பார்க்கலாம். என்னடா லேடிஸ் கண்ணாடி மாதிரி இருக்கு ஏது? உங்களுக்கு தெரியும் ஒரு காதல் படம் தான் இந்த படம். அதாவது பரத்துக்கு வந்து ஒரு காதல் சார்ந்த படங்கள்ல நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கு. அதில வந்து இப்படிக்கு காதல் அப்படின்ற படமும் ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்து வெவ்வேறு கட்டங்கள்ல வந்து அதாவது 2 பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த 2 பெண்களுக்கு இடையில காதல் ஏற்படுற டைம்ல, அதுலேருந்து ஒரு இக்கட்டான தருணங்கள் எப்படி மீண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் இந்த கதை இருக்கு. அதாவது இந்த படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பாரத் அவரோட இணைந்து ஜனனி, சோனாசி சிங் ராவத் நடிச்சிருக்காங்க. பாண்டியராஜன் முக்கியமா இன்னொரு ரோல் பண்ணியிருக்காரு. ஞானசம்பந்தம் மற்றும் நிரஞ்சனி அசோக் ஆகியோர் வந்து துணை நடிகர்களா நடிச்சிருக்காங்க. ஆக இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க சொன்னா, ஒரு காதல்ல நம்ம தோல்வியுற்றிருப்பாங்க இல்லையா? ஜனனி இருக்காங்க இல்லையா? அந்த கேரக்டர வந்து மிஸ் பண்ணிட்டு, அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பிரேக்கப் ஆன ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த அ அ பிரிவுலேருந்து அவங்க வெளியில வரதுக்கு இடையில வந்து இன்னொரு காதல், அதாவது சோனாசி இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய காதல் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. அதாவது பழச மறக்க முடியாம தனக்குன்னு ஒரு சோகம் தான், அந்த தனக்கு இருக்கிற சோகம் தனக்குன்னு இருக்கக்கூடாதா? சந்தோஷங்கள் மட்டும் தான் தனக்குன்னு இருக்கணுமா? அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுலேருந்து வெளிய வர முடியாத ஒரு கதாபாத்திரமா சக்தி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில வந்து நம்ம பரத் வந்து நடிச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்படியே இரு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்ற உறவுல இருந்து ஒரு தோல்வியுற்ற உறவுல இருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து முறியடிச்சு, அத வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைய பற்றிய ஒரு கதையா தான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு பார்க்கறக்கு. ஆக இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஹிட்லு அப்படின்னு சொல்லி 2019ல வெளியாச்சு இல்லையா? அந்த படத்த இயக்கிய பரத் மோகன் தான் இயக்கியிருக்கிறாரு. காதல் முறிவுகளுக்கு அப்புறமா வந்து அவர்கள பின்விளைவுகள் உளவியல் ரீதியா எப்படியான விஷயங்கள மாத்தும், அது நவீன உறவுகளுக்கு இடையில வந்து எப்படி அவங்க சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல நடக்குது. ஒரு 2 வலி மிகுந்த ஒரு வாழ்க்கையில வந்து திருப்பி ஒரு உறவு வந்துச்சுன்னா, அந்த உறவு வந்து எப்படிலாம் ஏத்துப்பாங்க, ஏத்துக்காம போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா வந்து இந்த படம் இருக்க போது. தாடிலாம் வைக்காத. பிப்ரவரி 9 வந்து ஆஹா ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ யார் இதுவரைக்கும் நீங்க போய் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. சூப்பரான ஒரு காதல் சார்ந்த படமா இருக்கு. ஜனனி, பரத் அவங்களுடைய அந்த லவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் நேரத்துல வந்தாலுமே ஜனனி சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோனாசி அவங்களுக்கும் பரத்துக்கும் இடையில இருக்க அந்த லவ், அவங்களோட ஃபேமிலி சார்ந்த சில விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நாங்க பார்க்கலாம். ஸோ இந்த காதல் படத்துல பாடு வந்து ஒரு தோல்விக்கு அப்புறமா எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதும், அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத ஒரு அழகா காட்டியிருக்க மாரி இருக்கு. ஆக மொத்தத்துல ஒரு சூப்பரான படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சினிமால யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaலை.com ஃபாலோ பண்ணுங்க.